கருஞ்சீரகம். மிகவும் மருத்துவ குணமுடைய ஒரு பொருள் கருஞ்சீரகம். இதை இந்தியாவில் ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜீரகா அப்படிங்கிற பேரில் அழைத்திருக்கிறார். மரணத்தை தவிர மற்ற எல்லா நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு அருமருந்து இந்த கருஞ்சீரகம் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அவ்வளவு ஏன், யுனானி மருத்துவத்தினுடைய அடிப்படையே இந்த கருஞ்சீரகம்னா அது எப்பேற்பட்ட அருமருந்து அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, அரபு நாடுகள்ல உணவில சேர்க்கப்படக்கூடிய மிக முக்கியமான பொருள் இந்த கருஞ்சீரகம். ஏன் இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, உலகத்துல எந்த தாவரத்திலும் இல்லாத தைமோ குயினைன் என்று சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இந்த தாவரத்துல தாங்க இருக்கு. அதாவது இந்த கருஞ்சீரகத்தினுடைய விதையில தான் அந்த தைமோ குயினைன் என்ற வேதிப்பொருள் இருக்கு. அதுதான் உடம்புக்கு தேவையான பல எதிர்ப்பு சக்திகளை இது கொடுக்குது. அதாவது யாரெல்லாம் புற்றுநோயால பாதிக்கப்படுறாங்களோ, ஆஸ்மா பிரச்சனை, சுவாச பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்கோ, அவங்க எல்லாருமே எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பொருள் இந்த கருஞ்சீரகம். அதிலும் குறிப்பா மாதவிடாய் சுழற்சி சரியாக இல்லாதவர்கள், அது மட்டுமல்ல பேறுகாலம் முடிந்து குழந்தை பெற்றவர்கள், அவங்க கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய அழுக்குகளை எல்லாம் போக்கிக் கொள்வதற்கு எல்லாத்துக்குமே அருமையான மருந்து எது அப்படின்னா அந்த கருஞ்சீரகம் தாங்க.